Hello students, welcome to my class. Next நம்ம பார்க்க போகிற டாபிக் டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ இதோட டெஃபினேஷன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸை இங்கே டீல் பண்ண போகிறோம். ரெண்டு வெக்டரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மல்டிப்ளைக்கு இன்னொரு பேர் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் நீங்கள் இண்டிகேட் பண்ணும்போது இப்படி ஒரு டாட் வச்சு மல்டிப்ளிகேஷன் இண்டிகேட் பண்ணால் அதுக்கு பேர் டாட் ப்ராடக்ட். அண்ட் இதோட ரிசல்ட் எப்போவுமே எனக்கு ஒரு ஸ்கேலார் வேல்யூவாக தான் வரும். அதனால தான் இதுக்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ வெக்டர்னாவே என்ன அர்த்தம்? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஆனால் ரெண்டு வெக்டரை எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதாவது டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு எடுத்துக்கிற ரிசல்ட் வெறும் ஸ்கேலார் வேல்யூ, அதாவது மேக்னிடியூட் மட்டும்தான் எடுத்துப்போம். இதுக்கு டைரக்ஷன் ரிசல்டன்ட்டில் கிடைக்காது. which is called dot product. ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு ரிசல்ட் எப்படி எழுதணும்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு இருந்தால் சிம்ப்ளி ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு ஆன்சர் எழுதணும். ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் எப்படி எழுதணும்? ஏபி இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதணும். இந்த ஏபி அப்படின்னா பாருங்கள், ஏ வெக்டர் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் ஏ வெக்டர், இப்படி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதினாலோ இல்லை வெறும் ஏ அப்படின்னு எழுதினாலோ ஒரு வெக்டருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா அதோட மேக்னிடியூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு வெக்டரில் இருக்கிற மேலே ஏரோ போட்ட டைரக்ஷன் எதுவும் எடுத்துக்காமல் அதோட நம்பர் வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஏ அப்படின்னு போட்டால். ஸோ இங்கே என்ன அர்த்தம்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு ரெண்டு வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும்போது ஏவோட மேக்னிடியூட் இன்ட்டு பியோட மேக்னிடியூட் இன்ட்டு காஸ் ஆஃப் ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதணும். இதுதான் ரிசல்டன்ட். இப்படி தான் நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் எப்படி எழுதுகிறோம்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டான்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இதை தான் டெஃபினேஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ டெஃபினேஷன் எழுதுன பாருங்கள். ஏ வெக்டர் டாட் பி வெக்டரா அப்போனா டாட் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் யாருக்கும் ஆஃப் எனி டூ வெக்டர்ஸ். ஸோ டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ரைட்? அப்போ நான் இஸ் டிஃபைன்ட் ஆஸ்ன்னு எழுதுகிறேன். இங்கே இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். இஸ் டிஃபைன்ட் ஆஸ், ஓகே, டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் வாட் இஸ் திஸ்? ஏபி. ஏபிங்கிறது என்ன? மேக்னிடியூட் மட்டும். ஸோ இட் இஸ் மேக்னிடியூட் எடுத்து எல்லாமே என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் multiplication between what? A and B. So it is product of magnitude of two vectors. அதுக்கப்புறம் AB product of magnitude of two vectors and இன்னொன்று என்னது? into cos theta இல்லையா? ஸோ cos theta அப்படிங்கிறது இங்கே வேர்டிங்கில் எழுதும்போது of two vectors and cos theta. ஸோ cosine of angle cos of thetaன்னு அர்த்தம். ஸோ cosine of angle between them, அதாவது between the two vectors. ஸோ இதான் உங்கள் definition for dot product. Dot product or scalar product of any two vectors is defined as product of magnitude of two vectors into and cosine of angle between them. So next we are going to discuss about properties of the dot product. டாட் ப்ராடக்டில் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இதான் டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா. அண்ட் இதில் டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்னோடய ரிசல்டன்ட் எப்போவுமே அது என்னவாக வரும்? டாட் ப்ராடக்ட்னாலே ஆன்சர்ஸ் எப்போவுமே ஸ்கேலாராக தான் வரும். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதுதான். ஸோ A vector dot B vector, the result is always scalar. ஸோ அப்போ ஒரு நம்பராக தான் வரும். 3 or 4 இப்படி நம்பராக தான் வரும். ஸோ அப்போ இதில் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ எப்போ எனக்கு பாசிட்டிவாக வரும் அப்படின்னா the result is positive
இப்போது இஃப் தி ஆங்கிள் இஸ் லெஸ் தேன் 90, அதாவது அக்யூட் ஆங்கிளாக இருந்தால், and the result is negative if theta is greater than 90 and less than 180. ஸோ 90க்கு மேலேயும் 180 கீழே இருந்தால் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும், which is called obtuse angle. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ரிசல்டன்ட் எப்போவுமே எனக்கு ஸ்கேலராக தான் வரும். அண்ட் தீட்டா வேல்யூ நான் எடுத்துருக்கு, தீட்டா வேல்யூ லெஸ் தேன் 90 இருந்தால் பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும், greater than 90 இருந்தால் நெகட்டிவ்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் commutative. Dot product is always commutative. Commutative அப்படின்னா if you write it as a dot b equal to b dot a, that is 2 into 3 அப்படின்னாலும் ஒன்று தான், 3 into 2 அப்படின்னாலும் ஒன்று தான், இதுவும் 6 இதுவும் 6. ஸோ ஈக்குவல் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். which is ரெண்டு வெக்டர் எடுத்து a into b பண்ணாலும் ஒன்று தான், b into a பண்ணாலும் ஒன்று தான் for the case of dot product. And third property is it satisfies, it obeys distributive law. What is this distributive law? Distributive அப்படின்னா 3 parameters, 3 components எடுத்துக்கோங்க. ஸோ இட் இஸ் a vector into it is dot. ஸோ டாட் இருந்தால் போடணும், எங்கேயுமே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுறாதீங்க. b vector plus c vector இப்படி இருந்தால், சி இது மல்டிப்ளிகேஷன், இங்கே அடிஷன். நீங்கள் நார்மலாக எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, a into b ப்ளஸ் a into c அப்படி எழுதுவீங்களா, அதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படியே எழுதணும். ஸோ a டாட் b ப்ளஸ் a டாட் c. This is my distributive law and dot product satisfies this distributive law. So the fourth property is angle between the vectors. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் ஃபார்முலா வச்சு பார்த்துக்கலாம். இட் இஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே ஆங்கிள் எங்கே இருக்குது, இந்த காஸ் தீட்டா தான் ஆங்கிள். ஸோ இந்த காஸ் தீட்டா அப்படியே வச்சுக்கோங்க, ரிமைனிங் ரெண்டு பார்ட்டியும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இஃப் இட் கம்ஸ் டு தி லெஃப்ட் ஹேண்ட் சைட் இட் பிகம்ஸ் டிவிஷன். ஸோ இது எப்படி எழுதுனா, காஸ் தீட்டா அந்த பக்கம் அப்படியே இருக்குது ஈக்குவல் டு இந்த ஏபி இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை ஏபி அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஆங்கிள் அப்படிங்கிறப்ப டீட்டா மட்டும்தான் எடுக்கணும். ஸோ டீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த காஸ் இந்த பக்கம் போச்சுன்னா இட் இஸ் காஸ் இன்வர்ஸ் அப்படி சொல்லுவோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை ஏபி. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபோர்த் பாயிண்ட். ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் with the dot product formula. Dot product formula வச்சு angle எப்படி கண்டுபிடிக்கணும்னா theta equal to cos inverse of a vector dot b vector by ab அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். So this is my fourth property. And fifth property, இப்போ angle கண்டுபிடிச்சிட்டோம். இந்த angle வச்சு 3 properties எழுதலாம். theta which is equal to 0 degree. Sixth point, theta is equal to 180 degree and when theta equal to 90 degree. Default theta நம்ம calculate பண்ணிட்டாலே we can go for all these three properties. So when theta equal to 0 degree நமக்கு formula என்ன, a vector dot b vector equal to ab cos theta இல்லையா. இப்போ இங்கே thetaங்கிற இடத்துல I'm going to substitute as 0 degree. அப்போ என்னாகும், ab cos 0ன்னு கிடைக்கும். cos 0ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1. cos 0 value is 1. So AB into 1 which is simply AB. So இதுதான் இருக்கிறதுலே and maximum value. ஸோ எனக்கு 0 degree இருக்கும்போது a vector dot b vectorோட வேல்யூ எப்போவுமே a vector dot b vector of max அப்படின்னு கிடைக்கும். because it is maximum value. because பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. and 180 டிகிரியாக இருந்தால் என்ன கிடைக்கும், see again a vector dot b vector equal to AB a vector dot b vector equal to AB cos 180. So cos 180 ஓட வேல்யூ -1. ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா AB into -1ன்னு இருக்கும். மல்டிப்ளை பண்ணால் இட் இஸ் -AB. ஸோ இங்கே AB அப்படிங்கிறது பாசிட்டிவில் இட் இஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறப்ப -AB அப்படின்னா சி இது AB பாசிட்டிவில், இது -AB, இது மேக்ஸிமம்னா இது இருக்கிறதுலே மினிமம். ஸோ இட் இஸ் a vector dot b vector மினிமம் அப்படின்னு கிடைக்கும். எப்போ, when theta equal to 180 degree.
So what is my seventh point? Already you have seen it is theta equal to 90 degree. 0 degree 180 degree பார்த்துட்டோம். இப்போ 90 degree போடணும். So a vector dot b vector equal to ab cos 90. cos 0ங்கிறது 1, 180ங்கிறது -1. அந்த மாதிரி cos 90யோட வேல்யூ 0. So ab into 0 அப்படின்னு இருக்கும். anything into 0 the resultant value is always 0. அப்போது டாட் ப்ராடக்ட் a vector dot b vector theta 90 இருக்கும்போது எப்போவுமே ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். So this is my 7th property. And 8th property is ஸோ இந்த theta equal to 90 degree அப்படின்னா அர்த்தம் 90 degree அப்படின்னாலே a vector ஒன்று b vector ஒன்று, ஏவும் பியும் angle 90 degree இருக்குது அப்படின்னா என்ன perpendicular to each other. When two vectors are perpendicular to each other the resultant value will be always 0. அதே theta 0 or 180 அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டைப்ஸ் ஆஃப் வெக்டரில் angle between the vectors 0 or 180 இருந்தால் it is called parallel and anti-parallel vectorsனு. ஸோ parallel vectorsக்கு டாட் ப்ராடக்ட் எப்போவுமே மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கொடுக்கும் and perpendicular vectorsக்கு and டாட் ப்ராடக்ட் எப்போவுமே it is 0. the resultant value is 0. ஸோ நம்ம 8th பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ 8th பாயிண்ட் அப்படிங்கிறது செல்ஃப் டாட் ப்ராடக்ட். 8th பாயிண்ட் இஸ் செல்ஃப் டாட் ப்ராடக்ட். செல்ஃப் டாட் ப்ராடக்ட்னா செல்ஃப்னா அதுக்கு அது தானே. ஸோ ஏ வெக்டர்னு எடுத்தால் இதுக்கு இதோட வெக்டரே டாட் ப்ராடக்ட் பண்ணால் விச் இஸ் ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதுனா சி 2 into 2 இஸ் சிம்ப்ளி 2 ஸ்கொயர் எஸ் அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் இஸ் நத்திங் பட் மை ஏ வெக்டர் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம் இட் இஸ் சி ஏ டாட் பினா ஏபி காஸ் டீட்டா. அப்போ இங்கே ஏன்னு இருக்குது. ஸோ ஏ இன்ட்டு காஸ் டீட்டா. ஓகே ஸோ நான் இங்கே எடுத்துருக்கிற வேல்யூ ஒரு ஏ வெக்டர் எடுத்தால் இதே ஏ வெக்டருக்கு தான் நான் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மை ஆங்கிள் வில் பி ஆல்வேஸ் 0 ஏன்னா சேம் லைன் இட் இஸ் சேம் வெக்டர் இட் இஸ் நாட் தி டிஃப்ரெண்ட் ஒன். இப்படி இருந்தால் 90 டிகிரி. ஸோ இப்படி ஆப்போசிட்டில் இருந்தால் 180 டிகிரி. ஸோ இதே ஒரே லைன் அப்போ என்ன அர்த்தம் 0 டிகிரின்னு அர்த்தம். ஸோ இங்கே 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் காஸில் ஏ டாட் ஏ இன்ட்டு காஸ் 0. cos 0 வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் 1. ஸோ ஏ இன்ட்டு 1 இஸ் சிம்ப்ளி ஏ இன்ட்டு ஏ தட் இஸ் ஏ ஸ்கொயர். இங்கே இந்த ஏ வந்து மேக்னிடியூட். நான் எடுத்துருக்கிற ஏ வெக்டரோட மேக்னிடியூடை மட்டும் எடுத்து அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி செல்ஃப் டாட் ப்ராடக்ட் வேல்யூ. ஸோ இந்த டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஏ வெக்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இஸ் நத்திங் பட் வெறும் ஏ அப்படின்னு எழுதுவோம். ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெண்டு வெக்டர்ஸ்க்கு இட் ஷுட் பி ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்ட்டு செகண்ட் வேல்யூ. ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது it is called the magnitude or the norm of a vector. So இந்த மாதிரி a square இருக்கும்போது it is root of a into a. See components வச்சு நம்ம பார்த்தோம் and இதுவும் நான் உங்களுக்கு சொல்லலை it is components. ஸோ a vector அப்படிங்கிறது எப்படி காம்பனண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ax I cap plus ay j cap plus az k cap. ஸோ இது காம்பனண்ட் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஏ வெக்டர். ஸோ இதுக்கு மாடுலஸ் வெறும் மேக்னிடியூட் எழுதும்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஆர் சிம்ப்ளி ஏ எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டோட ஸ்கொயர் சி ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் காம்பனண்ட்டோட ஸ்கொயர் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட் காம்பனண்ட்டோட ஸ்கொயர் ஏஇசட் ஸ்கொயர் இப்படி தான் எழுதணும். மேக்னிடியூட் இந்த மாதிரி காம்பனண்ட்ஸில் ஒரு வெக்டர் கொடுத்துட்டா நீங்கள் மேக்னிடியூட் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர்னு எழுதணும். Next we will move on to the 9th point. It is called unit vector. Considering the unit vector. Unit vector நால உங்களுக்கு சொல்லிட்டேன் its value is always 1 and in the caseல vector representation எப்பவுமே unit vectors நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் I, J, K இதான் unit vectorsனு எடுத்துக்கிறோம் called reference vectors. இது x axisக்கு y axisக்கு z axisக்குன்னு. ஸோ அப்போது இந்த யூனிட் வெக்டர்ஸ் இதோட வேல்யூ எப்போவுமே 1 1 1 தான். ஸோ இந்த யூனிட் வெக்டர்ஸ்க்கு நான் டாட் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் சி I இன்ட்டு I ஆர் J இன்ட்டு J
ஆர் கே இன்ட்டு கே. இதெல்லாம் யூனிட் வெக்டர்ஸ்னால வெக்டர்னு போடாமல் கேப் போடுறேன். யூனிட் வெக்டர்னாலே ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு ரெப்ரசென்ட் பண்ண உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நான் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். இது எல்லாமே யூனிட் வெக்டர்ஸ். அப்போ 1 × 1 1 × 1 தான் அர்த்தம். ஸோ யூனிட் வெக்டர்ஸ் டாட் ப்ராடக்ட் பண்ண எழுதணும். magnitude of I into magnitude of I into cos சேம் வெக்டர்ஸ் தானே. சேம் வெக்டர்னா முன்ன தான் பார்த்தோம் செல்ஃப் ப்ராடக்ட், அப்போ ஆங்கிள் 0. ஸோ இதோட வேல்யூ 1 நம்மளுக்கு தெரியும். அண்ட் இது யூனிட் வெக்டார்ன்றதால மேக்னிடியூட் எப்படி இருக்கும், எப்பவுமே 1 தான். ஸோ இட் இஸ் 1 × 1 × 1 which is always 1. இந்த கேஸில் அதே மாதிரி தான் j × cos 0 which is 1 × 1 × 1 which is simply 1. ஸோ யூனிட் வெக்டர்ஸ் எடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணால் எப்போவுமே எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இட் இஸ் ஆல்வேஸ் 1. திஸ் இஸ் யோர் 9th பாயிண்ட். 10th பாயிண்ட் இஸ் யூனிட் வெக்டர்ஸ் தான் இப்படி செல்ஃப் வெக்டர்ஸ் எடுக்காமல் ஆப்போசிட் வெக்டர்ஸ் எடுக்க போகிறேன். which is I into I எழுதாமல் சி I J K இப்படி இருக்குது. I J K x axis y axis z axis. ஸோ நம்ம என்ன பண்ணேன், ஒரே வெக்டர்ஸ் எடுத்தேன். இப்போ ஆப்போசிட் வெக்டர்ஸ் IJ IK JK இப்படி எடுக்க போகிறேன். ஸோ I cap into J cap அப்படின்னா என்ன அர்த்தம், சி IJ இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் என்ன 90 டிகிரி. ஸோ JK இட் இஸ் XYக்கு எப்போவுமே ஆங்கிள் 90 டிகிரி. சி XYக்கு எப்போவுமே ஆங்கிள் 90 டிகிரி. அதே மாதிரி தான் YZக்கு ZXக்கு எல்லாத்துக்குமே ஆங்கிள் எப்போவுமே 90 டிகிரி. அப்போது 90 டிகிரி டீட்டா வேல்யூ 90 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். யூனிட் வெக்டாரில் டீட்டா டிகிரி 90 டிகிரி. ஸோ I cap dot J cap அப்படின்னா என்ன எழுதலாம், I into J into cos 90. cos 90யோட வேல்யூ எப்போவுமே 0. ஸோ multiply anything with 0, your answer will be 0. ஸோ பர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ் யூனிட் வெக்டார் எடுத்தோம்னாலும் சரி, எனி பர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ் த ரிசல்டன்ட் வேல்யூ வில் ஆல்வேஸ் பி 0. இதே மாதிரி தான் அடுத்த ரெண்டுக்கும் IJ எடுத்தாலும் அதே தான், IK எடுத்தாலும் அதே தான், JK எடுத்தாலும் அதே தான். ஸோ இட் இஸ் ஃபார் பர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டர்ஸ். The last property of your dot product is A vector dot B vector. இதை காம்பனண்ட் ரெப்ரசன்டேஷனில் எழுதணும். ஸோ காம்பனண்ட் ரெப்ரசன்டேஷன் ஏக்கு மட்டும் எப்படி எழுதலாம், AX I cap ப்ளஸ் ப்ளஸ் AY J cap ப்ளஸ் AZ K cap. அதே மாதிரி B வெக்டருக்கு காம்பனண்ட் ரெப்ரசன்டேஷன் எழுதிங்கன்னா இட் இஸ் BX I cap ப்ளஸ் BY J cap ப்ளஸ் BZ K cap. ஸோ அப்போது A வெக்டர் டாட் B வெக்டர் அப்படிங்கிறது அப்படியே ஃபுல் காம்பனண்ட்டோடு எழுதுங்க. AX I cap ப்ளஸ் AY J cap ப்ளஸ் AZ K cap டாட் BX I cap ப்ளஸ் BY J cap ப்ளஸ் BZ K cap. ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், it is simply ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ரெண்டு ஸ்கேலார் வேல்யூ மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இட் இஸ் AX BX ப்ளஸ் AY BY ப்ளஸ் AZ BZ. இதுதான் எனக்கு காம்பனண்ட் ரெப்ரசன்டேஷனில் ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட்டுக்கு ரிசல்டன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ ஒன்றுக்கு மட்டும் மேக்னிடியூட் எழுதுனா எப்படி எழுதும், நம்ம என்ன தான் சொன்னேன், A வெக்டருக்கு மட்டும் மேக்னிடியூட் அப்படின்னா root of each component square. So root of AX square plus AY square plus AZ square எப்படி எழுதணும். அதே மாதிரி magnitude of B மட்டும் எழுதுனா it is root of BX square plus BY square plus BZ square. So these are the properties of your dot product.